உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அதுக்கு ஒரு யோசனை வச்சிருக்கேன் சித்தப்பா. அது இங்கன வச்சு பேசினா சரியா வராது. நான் உடனே கிளம்பி போயிட்டு வந்துறேன். அத்தை, நீங்க தைரியமா இருங்க. எதுவுமே தப்பா நடக்காது. நிச்சயமா நான் அந்த குழந்தையோட தான் வருவேன். நீங்க வாங்க போலாம். அக்கா, எனக்கு என்னமோ இது சரியா வருமான்னு தெரியல. நான் என் முடிவுல உறுதியா இருக்கேன். செந்தில் அவ கழுத்துல தாலி கட்டுற சூழ்நிலை வந்துச்சுன்னா அவளை மனமேடையில போட்டு தள்ளிட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டே இருப்பேன். யார பத்தி எனக்கு கவலை கிடையாது. என் மருமகன் நிச்சயம் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி ஒரு வேளை அவ வரலன்னா என் மருமகளுக்காக நானே அவளை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன். நம்ம ஒருத்தரை பார்க்க போறோம். அவர்கிட்ட கேட்டா குழந்தைய எங்க கடத்தி வச்சிருக்காங்கன்னு தெரிய வாய்ப்பு இருக்கு. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. குழந்தைய காப்பாத்திடலாம். அவளுக்கு ஒண்ணுமே ஆகாது. வந்துரு அமுதாம்மா. என்னங்க, அமுதாவை காணோம். கண்டிப்பா அவ குழந்தைய தேடிதான் போயிருப்பா. அவ மட்டும் குழந்தைய கண்டுபிடிச்சிட்டா சார்லஸ வச்சு உண்மையை நிரூபிச்சிருவாளே. அப்படி பண்ணிட்டா இந்த கல்யாணம் நடக்காது. அப்புறம் நம்ம திட்டம்லாம் வீணா போயிடும். என்ன பண்ண போறோம்? நான் ஏற்கனவே எல்லாம் பண்ணிட்டேன். அமுதாவை ஃபாலோ பண்ணி நம்ம ஆள் ஒருத்தன் போயிருக்கான். ஒரு வேளை அவ குழந்தைய கண்டுபிடிச்சிட்டா அடுத்த செகண்டே அவன் நமக்கு கால் பண்ணி சொல்லிடுவான். அப்படி ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா வேற பிளான் போட்டு மாயாவை பலி கொடுத்து பழிய அமுதா மேல போட்டுடலாம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எல்லாரும் கூட்டா சேர்ந்துக்கிட்டு என்ன அசிங்கப்படுத்துறீங்கல்ல? பாரு வரனே, அபாண்டமா என் மேல பழி போடாத. நல்லா இல்லன்னு சொல்லிவிட்டேன். பின்ன வெளிய போடா, எங்கேயாவது போய் படுன்னு சொன்னா நீ என்னென்ன சொன்ன? மாமா கிட்ட பஞ்சாயத்து வைப்பேன்னு என்ன பயமுறுத்தில வந்து படுத்த. படுத்தது நான் இல்ல, நீதான் என்னைய உள்ள படுக்க சொன்னது. மண்ணாங்கட்டி நல்லா நடிச்சு கொட்டி என்னையே உன்னை உள்ள கூப்பிட வச்சு இப்ப அவளுங்க கூட சேர்ந்து என்னையே அசிங்கப்படுத்திட்டால. பாரு பரணி, எல்லா படியும் என் மேலேயே போடாத. ஏய், அவங்க கிட்ட நீதான் என் புருஷன்னு யாரா சொன்னா? நீதானே? இல்லை, அவங்க சொன்னது உன் காதல வெளியா? உன் காதல செவிடா போச்சா? அத்ததாம்ல அவங்க கிட்ட நான் உன் புருஷன்ட்டு சொன்னது. ஆமா, யார் என்ன சொன்னாலும் எல்லா படியும் தூக்கி ஏந்தலையே போடு. டேய், நீ ஓவரா நடிக்காத. சும்மா நிறுத்து. நீ எவ்ளோ பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும். கல்யாணத்துக்கே எங்க அம்மா கூட சேர்ந்து பக்காவா பிளான் போட்டவன் தானே நீ. அப்பேற்பட்ட சௌந்தர பாண்டி நெஞ்சில மிதிச்சு ஏறி வந்து என் கழுத்துல தாலி கட்டினவன் தானே நீ. நானா பண்ணுவேன்? தள்ளி விட்டா ஓரமா போய் விழுன, நேரா என் காலடியில விழுந்தா குறுக்கல இருந்தா ஏறி மிதிச்சு தானே போவ. ஏய் வேணாண்டா, யாத்திரத்தை கலப்பாத. இந்த தாலிய வச்சுதானே இந்த ஆட்டம் ஆடுற. இன்னும் 84 நாள், அதுக்கு மேல இது அவ்வளவுதான், எக்ஸ்பைரி ஆயிடும். கருத்து போட்டு போயிட்டே இருப்பேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? 84 நாள்னா
8 கூட்டல் 4 12, 2 கூட்டல் 1 3 என் லக்கி நம்பர்லா. 3 ராசில எனக்கு. இலே என் மாமா நெஞ்சில ஏறி வந்தா மாதிரி உன் நெஞ்சுக்குள்ள ஏறி வந்து குடியிருக்க போறேன் பாரு. கற்பனை பண்ணி சந்தோஷப்பட்டுக்கோ. இன்னும் 84 ஜென்மம் எடுத்தாலும் என் மனசுக்குள்ள உன்னால வரவே முடியாது. 84 ஜென்மம் எதுக்குலா? இந்த ஒரு ஜென்மம் போதாதா? இல்ல பெருசாலாம் ஒண்ணு வேண்டாம். இந்த ஜென்மம் முழுக்க உன் கூட ஒன்னா வாழன. உன்ன மாதிரி ஒரு 4-5 போதும். செப்பு செல மாதிரி குழந்தைங்களை பெத்துக்கிட்டா போதாதா? ஐயோ ஆண்டவா, இவனை கொலை பண்ணாம இருக்கிற பொறுமை எனக்கு கொடு. பாரு, ஆண்டவெல்லாம் என் பக்கம். கடைசியில நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா வாழ்வோம். சி, வாய மூடு. இத பாருடா, ஒருவேளை என் மனசு மாறினாலும் மாறலாங்கிற ஒரு நிலைமை இருந்தது. ஆனா இப்ப அது கூட இல்ல. நீ என்னோட ஈகோவை டச் பண்ணிட்டல. செத்தாலும் என் வாழ்க்கைக்குள்ள உன்னை நான் விடவே மாட்டேன். ச்சே, நான் இப்ப தூங்க போறேன் போ. ஆத்தி, மூச்சு விடாம பஞ்சு டைலாக்லாம் பேசிய. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வருவா. டேய் போயிடு, கடுப்ப கிளப்பாத. நீ தண்ணிய கொடுத்து கரெக்ட் பண்ற அளவுக்கு நான் சாதாரண ஆள் இல்ல. பரணி, டாக்டர் பரணி. அதையும் பாப்போம் டாக்டர்மா. குட் நைட். தூங்காத, அப்படியே போயிடு. ஏம்ல, நீ கோவத்துல கூட எம்பிட்டு அழகா இருக்க தெரியுமா? டேய், இப்ப எதுக்குடா சிரிச்ச? வெளியே இருக்கிறவங்களுக்கு கேட்கணும் தானே? ஏலே, என்னலே ஜோக்கு கேட்டா சிரிக்க கூட கூடாதா? ஆட்டவா, என்னடா உலகம் இது? ஜோக்கு கேட்டா சிரிக்க கூடாதுன்னு சொன்னவ. இப்படி திட்டேனே, எவனாவது சிரிப்பானா? டேய், நீ பண்ற ஒரு பிளானும் எனக்கு தெரியும். நீ பண்ற ஒரு ஃப்ராடுத்தனமும் எனக்கு தெரியும். உன்ன வெச்சுக்கிடுதியா? ஏய், ஆமா. ஏய் மவன. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இல்ல இசைக்கு, உனக்கு பிடிச்ச மாதிரி கலர்ல பாவாடை தாவணி இந்தா. தேங்க்ஸ் அண்ணே. இலே, வான் Dress தேங்க்ஸ் அண்ணே. பிடிக்கலனா மாத்திக்கிடுவேன். உன் மைனி எடுத்து கொடுத்த அளவுக்கு இருக்காது. எக்கா, எனக்கு பிடிச்ச கலர். எப்போ இந்தாப்பா, உனக்கு பிடிச்ச ஃபேவரட் கலர் என்னது? வெள்ளதானா? வரவே வேட்டி வெள்ளையாதால இருக்கும். வேற எப்படி இருக்கும்? ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு இது உனக்கு. தேங்க்ஸ். உன் கலர் காட்டு. இங்க பாருக்கா. இந்த ஹாப்பி தீபாவளி. தேங்க் யூ. இது உனக்கு ஹாப்பி தீபாவளி. அண்ணே எனக்கு. உனக்கு வெறும் ஹாப்பி தீபாவளி. அண்ணே, என்னண்ணே பரணிக்கு ஒரு சேலை கூடவா எடுக்காம வந்த? ஏமா, நான் கட்டினத்தாலே எப்படா அவுத்து வீசுவன்னு காத்துக்கிட்டு இருக்கா. நான் வாங்கி கொடுக்குற சேலையை மட்டும் அவன் கட்டிக்க போதாவளா? ஏலா கோட்டிக்கார பையல, அறிவு இருக்கல உனக்கு? எல்லாரும் ஒரே வயசு பிள்ளையில, எல்லா பிள்ளைகளும் புது துணியை கட்டிட்டு நிக்கிறப்ப பரணி மட்டும் பழைய துணியை கட்டிட்டு நிப்பாளா? நல்லா இருக்காதுதான். நானும் விவரம் தெரியாம புது துணி வாங்கி வந்து கொடுத்து அதை நாளைக்கு அவ கட்டாம விட்டாள்னா அது அதை விட நல்லா இல்லாம இருக்கும்ல. ஏலா மண்ணம் கட்டி உனி எல்லாம். மாமா விடுங்க, அவன் வாங்கிட்டு வராதது நல்லதுக்கு தான். சண்முகம், நீ எனக்கு சேலை வாங்கிட்டு வராதது நல்லதுக்கு தான். தேங்க்ஸ். பாத்தியா, வாங்கிட்டு வராதுக்கு தேங்க்ஸ் சொல்லுதா. வாங்கிட்டு வந்தா நல்லா வஞ்சிருப்பா. நான் வாங்கிட்டு வந்தா கட்டிருக்கவா போறா? அத நீ எடுத்துட்டு வந்து கேட்டிருக்கணும். நீயா ஒரு முடிவெடுத்து நீயே சேலை எடுக்காம வருவ. அதுக்கப்புறம் நானே உன்கிட்ட கேட்டு சேலை வாங்கிக்கணுமா? மத்தவங்க கிட்ட எல்லாம் கெஞ்சி சேலை வாங்கி கட்டிக்கிற அவசியம் எனக்கு இல்லப்பா. ஏலே ஓனரம்மா, நான் ஏதோ வாங்கி கொடுத்தா உடனே கட்டிக்கிற மாதிரி எல்லாம் பேசுத. நான் வாங்கிட்டு வந்தா நீ கட்டிக்கிட்டியோ? அதான் நான் சொல்றேன்ல, நீதான் வாங்கிட்டு வரலையே. இதுக்கு மேல நீ கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தா நிச்சயமா கட்டிக்க மாட்டேன். ஏற்கனவே வாங்கிட்டு வந்திருந்தா? நீதான் வாங்கலையே. வாங்கிட்டு வந்திருந்தா நீ கட்டிக்கிட்டியா மாட்டியா அத சொல்லு. ஏற்கனவே வாங்கிட்டு வந்திருந்தா மட்டும்தான் கட்டுவேன். அப்படிதானே? ஏலே அண்ணே,
அண்ணே என்ன அமைதி அமைதி, யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். இந்தனே நல்லா பாத்துக்கிடுங்க. இலை இதுல என்ன பேர் எழுதிருக்கு? ஐ டாக்டர் பரணின்னு எழுதிருக்கனே. டாக்டர் பரணி. அப்ப இது ஏற்கனவே வாங்கிட்டு வந்த சீலை தானே? யாராச்சும் டவுட் போடுவீங்க, இந்த கடைக்காரனே விட்டு பேர் எதை சொல்லியிருக்கேன். இந்தாங்க டாக்டர் பரணி. இலே உன் மைனியை கட்ட சொல்லு. மைனி வாங்கிக்கோங்க மைனி. எத்தா அதான் வாங்கிட்டு வந்திருக்காம்ல, சொல்லுங்க. ஏய் பரணி, மரியாதையா வாங்கி அதை கட்டு. மைனி அட வாங்கிக்க பரணி. வாங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ ஆதி, ஆதி யாராவது இருக்கீங்களா? ஆதி, ஆதி கண்ணு திறந்து பாருங்க. ஆதி, ஆதி என்னாச்சு உங்களுக்கு? யார் உங்களை இப்படி பண்ணது? ஆதி, ஆதி ப்ளீஸ் கண்ணு திறந்து பாருங்க. ஆதி, ஆதி, ஆதி உங்களுக்கு எதுவும் ஆகல, கண்ணு திறந்து பாருங்க. ஆதி, ஐயோ என்னாச்சு மேடம்? எப்படி அடிபட்டுச்சு? எப்படின்னு தெரியல. ரோட்ல விழுந்து கிடந்தாரு சிஸ்டர். எனக்கு ரொம்ப தெரிஞ்சவரு, அதனால தான் உடனே இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். சரி இருங்க, போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். ஆதி, ஆதி, ஆதி கண்ணை திறந்து பாருங்க. ஆதி உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. ஆதி, ஆதி நம்ம ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் எல்லாமே சரியாயிடும். ஆதி, என்னாச்சுமா? எப்படி அடிபட்டது? எனக்கு தெரியாது டாக்டர். நான் பார்த்தப்பவே இப்படிதான் ரத்த காயத்தோட இருந்தாரு. நான் உடனே இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். டாக்டர் என்ன ஆச்சுன்னு பாருங்க டாக்டர். அம்மா, பாக்குறதுக்கு கத்தியில குத்துற மாதிரி இருக்கு. ஐயோ, என்ன டாக்டர் சொல்றீங்க? மேபி இது கொலை முயற்சியா கூட இருக்கலாம். டாக்டர்? ஆமாம்மா, காயத்தை பாக்குறதுக்கு அப்படித்தான் இருக்கு. இது போலீஸ் கேஸ் ஆயிடுமா. நீங்க ஜிஹெச் கூட்டு போயிடுங்க. ஐயோ, என்ன டாக்டர் இப்ப வந்து இப்படி சொல்றீங்க? இப்பவே பேச்சு மூச்சு இல்லாம இருக்காரு. இங்க இருந்து திரும்பவும் ஜிஹெச் கூட்டிட்டு போறதுக்குள்ள டைம் ஆயிடும் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க டாக்டர். எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். அம்மா, நீங்க சொல்றது எனக்கு புரியுதுமா. ஆனா எங்க சூழ்நிலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. இந்த கேஸை நாங்க அட்டன் பண்ணா எங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனைம்மா. டாக்டர், இவரு சாரதா பில்டர்ஸ் இருக்குல்ல, அந்த எம்டியோட செக்ரட்டரி. நான் வேணா எம்டி கிட்ட சொல்லி உங்ககிட்ட பேச சொல்றேன். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமா என்னன்னு பாருங்க டாக்டர். ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர். டாக்டர் யோசிக்காதீங்க டாக்டர், ப்ளீஸ். நீங்க லேட் பண்றதுனால அவருக்கு ஏதாவது ஆயிட போகுது. உங்களுக்கு கடவுள் மாதிரி நினைச்சு கேக்குறேன். ப்ளீஸ் டாக்டர், தயவு செஞ்சு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ளீஸ். என்னம்மா இப்படி தர்ம சங்கடப்படுத்துறீங்க? ப்ளீஸ் டாக்டர். சரிம்மா. சிஸ்டர், டாக்டர் உடனே எமர்ஜென்சி வார்டு கொண்டு ஓகே போங்க. டாக்டர். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். டாக்டர் அவருக்கு எப்படி இருக்கு டாக்டர்? எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? பதட்டப்படாதீங்கம்மா. அவருக்கு பயப்படுற மாதிரி எதுவும் ஆகல. பிளட் லாஸ் ஆனதை பார்த்து காயம் பலமா இருக்கும்னு நானும் நினைச்சேன். பட் கத்தி அவ்வளவு ஆழமா இறங்கல. பிளட் தான் கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கு. மத்தபடி சீரியஸா எதுவும் இல்லம்மா. எவ்ரிதிங் ஆல் ரைட். அவரு இன்னும் 1-2 நாள்ல சரியாயிடும். ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். டாக்டர் நான் அவரை போய் பார்க்கலாமா? தாராளமா போய் பார்க்கலாம். அப்புறம் அவருக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது லிக்விட் ஃபுட்டா கொடுங்க. ஓகே டாக்டர். Okay. தேங்க்யூ. அதே 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 உங்களுக்கு எதுவும் இல்ல, பயப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. பாரதி, நீங்களும் உங்க பிரார்த்தனையும் தான் என்னை காப்பாத்திருக்கு. ஐயோ அப்படிலாம் இல்ல அதே. அது எல்லாத்தையும் விட உங்க அம்மாவோட எதிர்பார்ப்பும் நீங்க நல்லபடியா திரும்பி வந்துருவீங்கங்கிற அவங்களோட பிரார்த்தனையும் சேர்ந்துதான். அதனால்தான் நீங்க பொழைச்சிருக்கீங்க. ஐயோ அதே, நான் மறந்தே போயிட்டேன். டாக்டர் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்க சொன்னாரு. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல பாரதி, எதுவும் வேண்டாம். இல்ல அதே, நீங்க ஏதாவது சாப்பிடணும்ல. நான் போய் வாங்கிட்டு உங்களுக்கு கொண்டு வந்து தரேன். இருங்க. இந்தாங்க அதே, தலையை தூக்குங்க அதே. அதே பரவாயில்ல, குடிங்க. அதே, என்னாச்சு அதே? வலிக்குதா? நான் வேணா டாக்டரை கூப்பிட்டுமா? இல்ல பாரதி, வலிலாம் இல்ல. நான் வலிய பொறுத்து பழகிக்க போறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உன்னை பார்த்தா சந்தேகமா இருக்கு, செக் பண்ணணும். அதான் எல்லாமே செக் பண்ணியாச்சுல மேடம். ஏய், எந்திரின்னு சொல்றல, எழுந்துக்க வேண்டியது தானே? எந்திரின்னு சொன்னா எழுந்துக்கணும். எழுந்துதான் ஆகணும். எப்ப கேட்டாலும் நீ கோஆபரேட் பண்ணி தான் ஆகணும். எந்திரி. எந்திரி. இருங்க, என்ன பண்றீங்க? நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ற பொண்ணே கிடையாது. எதுக்கு தேவையில்லாம என்னைய சந்தேகப்படுறீங்க? ஏய், என்ன வாய் நீளுது?
ஷீலா இங்க வா. எனக்கு என்னமோ இந்த பொண்ணு மேல சந்தேகமா இருக்கு. செக் பண்ணுங்க. மேடம் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. மரியாதை கேக்குதா உனக்கு? இரு, செக் பண்ணி முடிச்சிட்டு தரேன். மேடம் அநியாயமா தேவையில்லாததெல்லாம் சொல்லாதீங்க. நான் அந்த மாதிரி பொண்ணே கிடையாது. பிரிலிம்ஸ்ல அதிகமா மார்க் வாங்கின பொண்ணு. ஓ, அப்ப சரியா செக் பண்ணலையா என்னவோ? ஷீலா, இப்ப நீ செக் பண்றியா இல்ல நான் செக் பண்ணவா? வாங்க. மேடம் நல்லா செக் பண்ணிட்டேன் மேடம். எதுவுமே இல்ல மேடம். என்னம்மா நீ செக் பண்ற? நான் உன்னை செக் பண்ண சொன்னா என்ன பூச்சியா பிடிக்கிற? மேடம் நான் செக் பண்றேன், தள்ளு. மேடம் 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 இங்க பாருங்க மேடம், நீங்க ரொம்ப தப்பா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இப்போ அபிஷியலா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அப்புறம் ஏய், என்ன மிரட்டியா நீ? என்ன கொழுப்பா? நீங்க எல்லாம் டெக்னாலஜி வச்சு எப்படி ஏமாத்துவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். செக் பண்ணிட்டு இருக்கல, பேசாம இரு. ஷோ மேடம், என்கிட்ட எதுவுமே கிடையாது மேடம். ஏய், முடிய காட்டுடி, முடிய காட்டுடி. மேடம் மேடம் ஏய், முடிய காட்டுடி. மேடம் என்கிட்ட எதுவுமே இல்ல மேடம். ஒழுங்கா காட்டு முடிய. நீங்க ரொம்ப அசிங்கமா நடந்துக்கிறீங்க மேடம். எல்லாரும் முன்னாடி ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? எல்லாம் ரூல்ஸ்லயே இல்ல. ரூல்ஸ் உனக்கு சொல்லிருக்காங்களா இல்ல எனக்கு சொல்லிருக்காங்களா? சும்மா இருக்கணும் மேடம். ஐயோ, என்ன இந்த மேடம் இப்படி பண்றாங்க? மேடம் தனியா கூட்டிட்டு போய் செக் பண்ணலாம்ல மேடம்? இது நல்லா இல்ல மேடம். சார், அதுக்குள்ள டிஸ்போஸ் பண்ணிட்டு தப்பிச்சிடுவாங்க சார். ஏர்பின்ல கூட கேமரா வச்சுட்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு நியூஸ் வந்திருக்கு சார். எனக்கு தெரியும் சார், நீங்க உங்க வேலையை பாருங்க சார். மேடம் 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 இப்ப என்ன உங்களுக்கு? என் தலைமுடிய விரிச்சு காட்டணுமா? இங்க பாருங்க, என்கிட்ட எதுவுமே இல்ல மேடம். இங்க பாருங்க. உங்களுக்கு இப்போ திருப்தியா? என்ன பரீட்சை எழுத விடுங்க மேடம். மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏய், தாலிய வெளியேடு. முடியாது. முடியாதா? அப்ப தெரிஞ்சு போச்சு நீ எங்க வச்சிருக்கன்னு. தாலி எடுங்கறல. மேடம் முடியாது மேடம். எட்ரி. என் தாலிய விடுங்க. இது எப்படி வந்ததுன்னு தெரியலையே. எல்லாரும் பாருங்க. இது எப்படி பாத்தீங்களா சார்? இதோ கிடைச்சிருச்சுல. இது எப்படி? நான் சந்தேகப்பட்டா தப்பா போவாது. ஏய் ஃப்ராடு, இதுக்காக தான் இப்படி சீனை போட்டியா? தாலி போட்டுட்டு குடும்ப பொண்ணு மாதிரி வர வேண்டியது. இப்படிதான் உள்ள மறைச்சு எடுத்துட்டு வரீங்களா? தெரியும் உங்களை பத்தி எல்லாம். இது என்னோடது இல்ல மேடம். நான் அப்படியே எல்லாம் பண்ற பொண்ணே கிடையாது. நான் எல்லாமே நல்லா தான் படிச்சிருக்கேன். ஏய், சும்மா கத்தாத. நீ தாலி எடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது எனக்கு தெரியும். நான் இதை எடுத்துட்டு வரல. என்ன நம்புங்க, நான் அந்த மாதிரி கிடையாது. எனக்கு 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 உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. நீங்க என்ன தொட்டு தொட்டு செக் பண்ணப்போ நீங்க தான் உங்க கையில இருந்து இதை வச்சிருக்கணும். இது என்கிட்ட இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏய், என்ன விளையாடுறியா? நீயா பண்ணிட்டு இப்ப எங்க குறை சொல்றியா? இல்ல இல்ல மேடம், நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்.
நீங்க என்ன செக் பண்ணிட்டு தானே உள்ள விட்டீங்க. இப்போதைக்கு எல்லாம் வச்சு என் மேல வீணா பழி போடுறீங்க. இப்ப என்ன எக்ஸாம் எழுத விட போறீங்களா இல்லையா? நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். ஏய், நீ வெளிய போறியா இல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுத்து மால் பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இனிமே கவர்மெண்ட் எக்ஸாம் பக்கமே வர முடியாம செய்யவா? நீங்க வர சொல்லுங்க மேடம், பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பாத்துடலாம். என் மேல எந்த தப்புமே இல்ல. நான் நல்லா படிச்சிருக்கேன். நான் உங்களை சும்மா விட போறதே இல்ல. ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா உனக்கு? இரு, உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. நீங்க தேவையில்லாததெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. சார் 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 ஒரே ஒரு நிமிஷம் சார். ப்ளீஸ் சார் கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் அந்த மாதிரி கிடையவே கிடையாது சார். இவங்க தேவையில்லாததெல்லாம் பண்றாங்க. நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சார். இருமா நான் சொல்றேன். என்ன சார், நீங்களும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்களா? அப்போ உங்களையும் சேர்த்து பிரஸ் மீட்ல சொல்லவா? ஐயோ இல்ல மேடம். மேடம் நான் எந்த தப்புமே பண்ணல மேடம். இவங்களும் தானே என்ன செக் பண்ணாங்க. என்ன எக்ஸாம் எழுத விடுங்க மேடம், ப்ளீஸ் மேடம். ஏய், உன்னை எக்ஸாம் ஹாலை விட்டு துரத்தணும். வெளியே வா. இல்ல மேடம், நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். நான் இங்க தான் இருப்பேன், எக்ஸாம் எழுதுவேன். நான் எதுவுமே பண்ணல. நான் எக்ஸாம் எழுதிட்டு தான் போவேன். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். ஏய், என்ன விளையாடுறியா? நீயா மாட்டிக்கிட்டு எங்களை வேற குறை சொல்றியா? வெளியே போ. நான் போக மாட்டேன். வெளியே இங்க போ. தான் இருப்பேன். மேடம், நான் நீ உங்க வேலையை மட்டும் பாருங்க. மேடம் வா. மேடம் வெளியே போ. மேடம் என்ன மேடம்? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார், எங்க அப்பா தான் பாருங்க, என் அன்பரசின்னு சொல்லி எழுதிருக்காரு. எங்க அப்பா. ஐயோ, இத்தனை வருஷமா உன்னையும் உன் அம்மாவையும் தனியா விட்டு பிரிஞ்சிருக்கேன்னு என் மேல கோவமா இருக்கியா? இல்லப்பா இல்ல, உங்க மேல கோவம் இல்லப்பா. உன்கிட்ட சொல்ல முடியாத ஒரு காரணத்துக்காக தான் நான் உன்னையும் அம்மாவையும் பார்க்காம இருக்கேன். இருந்தாலும் அது உனக்கு எவ்வளவு பெரிய வலியை கொடுக்கும்னு எனக்கு புரியுதுமா. நான் அப்படி பண்ணதுக்கு என்ன நீயும் உன்னோட அம்மாவும் மன்னிக்கணும். என்னடா இவ்ளோ நாள் இல்லாம அப்பா திடீர்னு லெட்டர் போட்டிருக்கேன்னு பாக்குறியா? அதுக்கும் நீதாம்மா காரணம். அப்பா இல்லன்னு போற வர இடத்துல எல்லாம் அசிங்கப்படுத்துறாங்க. நீ எங்கப்பா இருக்க? நீ இருக்கன்னு தெரியப்படுத்தினா அது போதும்பா அப்படின்னு அழுதல்ல. அதான் நான் இப்போ இருக்கேன்னு சொல்றதுக்கு இந்த லெட்டரை எழுதுறேன். பாருங்க சார், எங்க அப்பாவுக்கு என் மேல எவ்வளவு பாசம்னு பாத்தீங்களா? நான் என் அப்பா இல்லன்னு அழுதது அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. என் வலிய உணர்ந்ததா எங்க அப்பா இந்த லெட்டர் எழுதி அனுப்பியிருக்காரு. அப்பா, என்னடி இது சென்டிமெண்ட் ரொம்பவே புடிஞ்சு ஊத்துறா இவ. இனிமே உனக்கு அடிக்கடி நான் லெட்டர் எழுதுவேன் அன்பரசி. நீ எதை பத்தியும் கவலைப்படாம உன் எதிர்காலத்தை நோக்கி தைரியமா போ. எப்பவும்
இந்த அப்பா உன் கூடவே தான் இருப்பேன். நான் உன்னை விட்டு தூரமா இருந்தாலும் எப்பவும் நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பாட்டி, எங்க அப்பாவை பாத்தீங்களா? எங்க இருந்தாலும் என்னை பார்த்துட்டு தான் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ராஜா அண்ணன் ரூபஸ்ரீ வீட்டுக்கு போயிருப்பாரா? கச்சேரிக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? என்ன தீபா, ஏன் டென்ஷனாவே இருக்கீங்க? டென்ஷனாவா? இல்லையே சார். ஏங்க ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப டஃப்பான ஜாப் அசைன் பண்ணிட்டேன்னு தோணுதா? ஆஹா இல்ல சார். தோ இப்ப இதை முடிச்சு கொடுத்துருவேன். நீங்க பொறுமையாவே பண்ணுங்க. என்ன உடனே வேணும்னு கேட்டு இப்படி சொல்றேனேன்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு எதனா டவுட் வந்துச்சுன்னா கிளியர் பண்றதுக்கு வசதியா இருக்கும் தான் இங்கேயே பண்ண சொன்னேன். மற்றபடி அவசரம்லாம் ஒன்றும் இல்லை. டேக் யூ ஆன் டைம். இந்த தீபா இவ்வளவு நேரம் உள்ள என்ன பண்றா? என்னன்னு போய் பாத்துரும். சாரி சார், தீபாவுக்கு சீட் அலாட் பண்ணியிருக்கேன். அதை அவங்களுக்கு சொல்லலான்னு வந்தேன் சார். அவங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்கேன், அவங்க முடிச்சுட்டு வருவாங்க. நீங்க போங்க. ஓகே சார். பேசாம பர்சனல் அசிஸ்டண்டா நானே இருந்திருக்கலாம். ச்சே, இவ்வளவு எல்லாம் பக்கத்துல உட்கார வச்சிருக்காரு. என்ன டேஸ்ட் இருக்கு? கட் பண்றா பாட்டி. கட் பண்றாளா? அவளுக்கு இதே வேலையா போச்சு. போனை குடிங்க. திரும்ப கட் பண்ணிட்டாளா? ஆமா. என்னங்க ஏன் கட் பண்றீங்க? அது ஃப்ரெண்டு தான் சார். நான் வீட்ல இருக்கேன்னு நினைச்சு கூப்பிடுறா. எடுத்து பேசுங்க, இதெல்லாம் முக்கியமான விஷயமா இருக்க போகுது. இல்ல சார், சும்மா தான் கூப்பிடுவா. ராஜா, ரீச் ஆயிட்டியா? ரீச் ஆயிட்டா மாப்ள. கச்சேரியை பத்தி பேசிட்டேன். சூப்பர். என்ன ஒத்துக்கிட்டாங்களா? இல்ல மாப்ள, அந்த பொண்ணோட அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? பேசிட்டு வரேன்னு போன் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணும் பாட்டியும் உள்ள போயிருக்காங்க. நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, பேசிட்டு வரட்டும். அவங்க என்ன வேணா கதை சொல்லட்டும். நீ அவங்களை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வர. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ. ஓகே மாப்ள, நான் டீலை முடிச்சோம் லைனுக்கு வரேன். ஓகேடா. ராஜா தாங்க கால் பண்ணா. போய் பேசிட்டானா? ரூபஸ்ரீ அவங்க பாட்டியும் தான் இருந்திருக்காங்க. ரூபஸ்ரீயோட அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு சொல்லி அவனை வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்களாம். ஆக்சுவலி அந்த ஃப்ராடுங்க ரெண்டும் பல்லவி கிட்ட தான் பேச போயிருப்பாங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சென்னையில இருந்து ஒரு கச்சேரிக்கு தேதி கேட்டு வந்தாங்க. பாட்டி, நீங்க அதுக்கு தான் கால் பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது பாட்டி. நீங்க அந்த கச்சேரியை ஒத்துக்க வேண்டாம் பாட்டி. அது பெரிய பிரச்சனை ஆயிடும். பிரச்சனை ஆகுமா? என்ன பிரச்சனை ஆகுங்கிற? பாட்டி, அந்த கச்சேரியை கார்த்திக் சார் தான் ஏற்பாடு பண்ணிருக்காரு. கார்த்திக் ஏற்பாடு பண்ண கச்சேரியா? பாட்டி, நீ இரு. ஏய் தீபா, என்ன கதை விடுறியா? கார்த்திக்கு தான் எல்லா விஷயமும் தெரியுமே. அப்புறம் எப்படி ரூபஸ்ரீ கச்சேரியை புக் பண்ண சொல்லுவாரு? பாட்டி, கார்த்திக் சார் பல்லவி யாருன்னு கண்டுபிடிச்சே அவன்னு இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணிருக்காரு. ஏய், என்ன என்கிட்ட இருந்து போன் வந்ததுமே
கச்சேரிக்காகத்தான் நான் ஃபோன் பண்றேங்கிறத தெரிஞ்சு இப்படி ஒரு கதையை ஜோடிச்சு விடுறியா? ஐயோ, நான் சொல்றது நிஜம்தான் பாட்டி. தயவு செஞ்சு நீங்க ஒத்துக்காதீங்க. இங்க பாரு, அதெல்லாம் ஒத்துக்கிட்டு அக்ரிமெண்ட்ல கையெழுத்தும் போட்டாச்சு. இங்க பாரு, பல்லவின்னு ஒரு நாடகத்தை நடத்தணும்னு உனக்கு சொல்லி கொடுத்ததே நாங்க தான். நீ அதை வச்சு எங்களையே ஏமாத்தலான்னு பாக்குறியா? இங்க பார், இந்த வேலையெல்லாம் எங்க கிட்ட வச்சுக்காத. உன்ன மாதிரி எத்தனை பேரை என் அனுபவத்துல பாத்திருப்பேன். நானு கை நீட்டி செக்க வாங்கிட்டேன். நீ கச்சேரிக்கு வந்துதான் ஆகணும். பாட்டி, நான் வந்தா கார்த்திக் சார் கிட்ட கண்டிப்பா மாட்டிக்குவேன் பாட்டி. இங்க பாரு, நீ சொல்ற கதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன். அப்படியே கார்த்தி தான் ஏற்பாடு பண்ணதா இருந்தாலும் நீ மாட்டினா மாட்டிக்கோ. எங்களுக்கு என்ன வந்துச்சு? ரூபஸ்ரீ பாடலங்கிற விஷயம் தான் கார்த்திக்கு ஏற்கனவே தெரியுமே. அப்புறம் இதுல எங்களுக்கு என்ன நஷ்டம்? என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? இங்க பார், இதுக்கு மேலயும் சொல்றேன் கேட்டுக்கோ. நீ மட்டும் பாட வரல, நீ தான் பல்லவியா நடிக்கிறேன்னு சொல்லி நாங்களே கார்த்திக் கிட்ட சொல்லிடுவோம். கார்த்திக் கிட்ட மட்டும் இல்ல, உன் மாமியார் கிட்டயும் சொல்லுவோம். பல்லவி நாடகத்துக்கு ஐடியா நீ தான் கொடுத்தேன்னு சொல்லுவோம். அது உண்மையான்னு கேட்டா ஆமான்னு சொல்லி துண்டை போட்டு கூட தாண்டுவோம். எப்படி வசதி? பாட்டி, என் வாழ்க்கையே போயிடும் பாட்டி. நான் என்ன பண்ண உங்களுக்கு? இப்படி பாட வர மாட்டேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறியே, சத்தியத்தை மீறி நடக்கலாமா? என்ன ஏன் பாட்டி இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறீங்க? கஷ்டப்படுத்துறேனா? இப்படி எல்லா கஷ்டமும் இருக்குன்னு நீயும் உன் குடும்பமும் காசு வாங்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப அழுது என்ன பண்றது? சரி, நீங்களே சொல்லுங்க. கார்த்திக் சாருக்கு தெரியாம நான் எப்படி பாட முடியும்னு நினைக்கிறீங்க? இங்க பாரு, நீ சொல்ற கதையெல்லாம் நான் நம்பல. அப்படியே கார்த்தி தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் அது தெரியாம நீ வந்து பாடுறது, அது உன்னோட சமத்து. நீ மாட்டிக்கிட்டாலும் சரி, மாட்டலனாலும் சரி, எங்களுக்கு காசு வந்துருச்சு. அதை எப்படி சேஃப்டி பண்ணிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். இங்க பாரு, கச்சேரி எங்க ஏதுன்னு சொல்லிட்டு தகவல் அனுப்பி வைக்கிறேன். ஒழுங்கா கச்சேரிக்கு வந்து சேரு. வை போன. ஜீ ஃபைவ் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு? தூங்கலையா? அது வந்து எனக்கு தூக்கம் வரல. புது இடம் இல்ல, அப்படிதான் இருக்கும். போய் படுத்து கண்ணு மூடு, தூக்கம் வரும். ஏன் தயங்குறீங்க? போய் படுங்க. அது வந்து உங்களை ஒண்ணு கேட்ட தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன கேளு, தப்பாலாம் எடுத்துக்க மாட்டோம். காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, ரொம்ப பசிக்குது. பசியில தான் தூக்கம் வரல. சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? இதுக்கு ஏன் இப்படி தயங்குற? நியாயமா நீ சாப்பிட்டியான்னு நாங்க தான் கேட்டிருக்கணும். ஆமா மாரி, கரெக்ட் தான். சரி, நீ போய் சாப்பிட என்ன இருக்குன்னு பாக்குறியா? சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லையே, இப்ப என்ன பண்றது? ஹஸ்பண்ட் சார், ஹஸ்பண்ட் சார், கொஞ்சம் இங்க வாங்கல. வரேன். என்ன மாதிரி? ஹஸ்பண்ட் சார், வீட்ல எதுவுமே இல்ல ஹஸ்பண்ட் சார். நீங்க கடைக்கு போய் சாப்பிட ஏதாச்சும் வாங்கிட்டு வரீங்களா? மணி என்னாச்சு? இந்நேரத்துல கடை எங்க இருக்கும்? நைட்டு கடை 1-2 திறந்திருக்கும் ஹஸ்பண்ட் சார். போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்க. பாவம் அந்த பொண்ணு
காலையில இருந்து சாப்பிடாம பசியோட இருக்கு பாருங்க. சரி நான் போய் பார்க்கறேன். வாங்க. வா. வீட்ல சாப்பிட எதுவும் இல்ல. கொஞ்சம் இரு. ஹஸ்பண்ட் சார் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துருவாரு. என்னால உங்களுக்கு வீண் சிரமம். பரவாயில்லைங்க மாரி, நான் கிளம்புறேன். நீ கதவை சாத்திக்கோ. அவங்கள துரத்திட்டு வந்த ஆட்கள் யாராவது வந்து கதவை தட்டினாலும் தட்டுவானுங்க. அதனால நான் வந்து கதவை தட்டினா மட்டும் தரேன். சரியா? சரிங்க ஹஸ்பண்ட் சார், நீங்க சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க. பாவம் பசியோட இருக்கா. சரி மாரி, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே. பரவாயில்லையே, மாயமோகினி சூப்பரா ஐடியா செஞ்சு சூர்யா மாப்பிளைய ஊட்ட விட்டு வெளியே துரத்திட்டா. மாறி மட்டும் மோகினி கிட்ட தனியா மாட்டிக்கிட்டு இருக்கா. மாறி கதைய மோகினி முடிக்க போறா. ஒரே அமுக்கு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வெளியில யாரோ கதவை தட்டுறாங்க. என்னை தேடி வந்துட்டாங்க போல இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, நான் இருக்கேன். யாரு? மாரி பயப்படாத, நான் தான். ஹஸ்பண்ட் சார் தான் வந்திருக்காரு. பயப்படாத. ஏன் ஹஸ்பண்ட் சார் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? அது வந்து பக்கத்துல கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால வேற ஏரியா போய் வாங்கிட்டு வந்தேன். அதான் லேட் ஆயிடுச்சு. சரி, என்ன வாங்கிட்டு வந்தீங்க? அது பிரியாணி மட்டும் தான் இருந்தது. நீ பிரியாணி சாப்பிடுவல்ல? சாப்பிடுவேன். சரி வா. இரு, தட்டை எடுத்துட்டு வரேன். உட்கார். சூர்யா மட்டும் இப்ப வராம இருந்திருந்தா மோகினி மாறிய கொண்டு இருப்பா. கிழிச்சிருப்பா. அடுத்த சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. மோகினி அடுத்து என்ன பண்றான்னு பாப்போம். பொறுத்திருந்து பாருங்க. சாப்பிடு. ஐயோ, என்னங்க பிரியாணியை இப்படி திங்குது? தொண்டையில மாட்டிர போகுதுங்க. மெதுவா மெதுவா சாப்பிடு. என்ன வெட்டு வெட்டுறா? இந்த தண்ணி தண்ணி கொடு. ரொம்ப நன்றிங்க. உயிருக்கு பயந்து ஓடி வந்த எனக்கு இங்க இருக்க அடைக்கலம் கொடுத்து பிரியாணியும் கொடுத்து என் பசிய போக்கிட்டீங்க. உங்களுக்கு எப்படி கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. அதெல்லாம் நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். போய் நிம்மதியா படுத்து தூங்கு. காலையில நீ போக வேண்டிய இடத்துக்கு ஹஸ்பண்ட் சரியா கூட்டிட்டு போய் விட சொல்றேன். சரிங்க. போய் தூங்கு. வாங்க ஹஸ்பண்ட் சார்.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, உங்க அம்மாவை கொடுத்த விஷத்தை எப்படியும் முறிச்சிட்டோம். ஆனா உடம்புல இருக்கிற விஷம் முழுசா முறிஞ்சிடுச்சுன்னு சொல்ல முடியாது. நீங்க என்னையா சொல்றீங்க? ஆமாம்மா, இதோட பாதிப்பு உடம்புல 1 மாசத்துக்காவது இருக்கும். ஐயா, இதனால அம்மா உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருமாயா? உயிருக்கெல்லாம் ஆபத்து இல்லைம்மா. ஆனா நீ ரொம்ப கவனமா இருக்கணும். உடம்பை விட மனசு ரொம்ப முக்கியம். அவங்க மனசளவில் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. உங்ககிட்ட காமிச்சுக்கலனாலும் அதான் நிஜம். அதனால அதிர்ச்சி தர மாதிரி எந்த விஷயத்தையும் அவங்க காதில் விழாமல் பார்த்துக்கங்க. அம்மாவை நல்லபடியாக காப்பாத்துன்னு கோயிலுக்கு போய் சாமியை வேண்டிக்கோங்க. சரிங்க ஐயா. அப்போ நான் வரேம்மா. என்னடி இப்படி சொல்லிட்டு போறாரு? அதான் எனக்கு யோசனையா இருக்கு. அக்கா, அம்மா கிட்ட அதிர்ச்சியான விஷயம் சொல்லக்கூடாது, அவ்வளவுதானே? அதுக்கு ஏன் இவ்ளோ கவலைப்படுறீங்க? அது இல்ல துர்கா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். என்னாச்சு சக்திகா? நான் வெற்றி வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. வீட்டுல அம்மாவை பார்த்துக்க சொல்லி அத்தை அனுப்பிட்டாங்கன்னு போய் சொல்லிட்டேன். ஆனா ஆனா என்னன்னு சொல்லுக்கா. சொல்லுடி, எனக்கு பயமா இருக்கு. சொல்லுக்கா. ரங்கநாயகி அத்தை என்னை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாங்க. என்னக்கா சொல்ற? அவங்களோட வெள்ளி விழா நின்னதுக்கு நான் தான் காரணம்னு அவங்க நினைக்கிறாங்க. என்னடி நீ வெற்றி சொல்லிதான் நீ போனன்னு சொல்ல வேண்டியதானே? எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன்க்கா, அவங்க ஏத்துக்கவே இல்லை. இப்போ இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். ஆமா சக்தி, அம்மாவால இதை தாங்கிக்கவே முடியாது. ரங்கநாயகி அத்தைக்கு வெள்ளி விழா நல்லபடியா நடந்ததுன்னு அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா ஒருவேளை ரங்கநாயகி அத்தைய பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். அது எப்படிக்கா பாப்பாங்க? அம்மா இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ரங்கநாயகி அத்தை உன் மேல கோவமா இருக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு வர போறது இல்ல. சமாளிச்சிடலாம்க்கா. முதல்ல அம்மாவை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்பதான் அவங்களுக்கும் ஒரு சேஞ்சா இருக்கும். சரி வா. அம்மா, ஐயா சொல்லுங்கய்யா. அம்மா, பொதுவா இந்த மாதிரி உயிருக்கு ஆபத்து வரும்போது காலபைரவருக்கு ஹோமம் செய்வாங்கம்மா. யமனை தடுக்கிற சக்தி அந்த காலபைரவருக்கு தான் இருக்கு. இந்த ஹோமத்தை செஞ்சா நல்லதுன்னு எனக்கு தோணுதுமா. இப்பதாங்கய்யா கோயிலுக்கு போறத பத்தி பேசிட்டு இருந்தோம். நீங்களே சொல்லிட்டீங்க. நிச்சயம் பண்றோம் ஐயா. நம்ம பொன்னியம்மன் கோயில்ல இருக்கிற காலபைரவரை வேண்டிக்கங்க. உங்க எல்லா பிரச்சனையும் தீருமா. நான் வரேம்மா. சரிங்க ஐயா. வரேன். முருகா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நமஸ்காரம்மா. நமஸ்காரம். வணக்கம். ஹோமத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களா? ஹோமத்துக்கு எல்லாம் தயாரா இருக்குமா. நான் சொன்ன பூஜை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? தேனு, குடம், பால், ருத்ராட்ச மாலை எல்லாம் ரெடியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம்மா. ஹோமத்தை சிறப்பா செஞ்சிடுவோம். அம்மா, என்ன ஹோமம் இது? என்ன விஷயம்? நான் தான் சொன்னேன்லங்க, மனசு சரியில்லைன்னு. வெள்ளி விழா நின்னதால யாருக்கு என்ன ஆகுமோன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் அவர் சொன்ன ஹோமத்தை பண்றேன். ஏன் சாமி, இந்த ஹோமம் பண்றது நல்லது தானா? ஆமாங்க ஐயா, இது யமனை வெல்றதுக்காக பண்ணக்கூடிய ஹோமம். மிருத்யுஞ்சய ஹோமம்னு பேரு. இந்த ஹோமத்தை செஞ்சா அந்த திசை பக்கமே யமன் வரமாட்டாங்கிறது நம்பிக்கை. நம்பிக்கையோட பண்ணுங்க. உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து உங்க குடும்பமே க்ஷேமமா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். ஆமா, எத்தனை மணிக்கு ஹோமம் பண்ணணும்? கோவில்ல நித்திய பூஜை முடிய 11 மணி ஆகுமா. அப்போ கோவில்ல மணி அடிப்போம். அப்ப வந்துருங்க, ஹோமத்தை ஆரம்பிச்சுடலாம். அதுக்குள்ள நீங்க அர்ச்சனை எல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு தயாரா இருங்கோ. சரிங்க சாமி. சரி.
அத்தை, அந்த சக்தியால நம்ம என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க. ஏமா நம்ம வீட்டு பக்கம் வராம இருக்க ஓமம் வேற. பூஜா, சக்தி பத்தி ரங்கநாயகி பேச வேண்டாம்னு சொல்லியிருக்கல்ல, நீ எதுக்கு இந்த விஷயத்தை இப்ப ஆரம்பிக்கிற? பூஜா, வா வந்த வேலையை பாப்போம். வாங்க. அத்தை சொன்னா நான் சக்தியை பத்தி பேசக்கூடாதா? அப்படின்னா நான் சக்தியை பத்தி பேசாம இருந்தா அத்தைக்கு சக்தி மேல இருக்கிற கோபம் குறைஞ்சாலும் குறைஞ்சிரும். அதுக்குதான் நான் அப்பப்ப எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், விட மாட்டேன். போயிட்டு வாங்க. நமஸ்காரம். நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம் சாமி. எங்க அம்மா உயிருக்கு போராடி இப்பதான் பொழைச்சு எழுந்து வந்திருக்காங்க. சித்த வைத்தியர் இந்த கோவில்ல வச்சு கால பைரவருக்கு ஓமம் பண்ணி அவரை கும்பிட்டா நல்லதுன்னு சொன்னாரு. ஆமாம்மா, மிருதஞ்சே ஓமம். ஓ, அந்த ஓமத்தை பண்ணா ஏமா அந்த வீட்டு தசை பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான். அதே ஹோமம் தான் சாமி. அந்த ஹோமத்தை எங்க அம்மாக்கு பண்ணணும். பேஷா பண்ணிடலாமே. தேன், பால், குடம், வெத்தலைப்பாக்கு, மாயில, உத்ராட்சம் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. அப்படியே சாமி கும்பிட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு ரெடியா இருங்கோ. 11 மணிக்கு மணி அடிக்கும் போது நீங்க வந்துருங்க, ஓமத்தை பண்ணிடலாம். சரிங்க சாமி. வணக்கம் சாமி. நமஸ்காரம்மா. நமஸ்காரம். பேஷா பண்ணிடலாம். எனக்கு இன்னொரு பார்ட்டி வந்திருக்கா, நான் அந்த பூஜையை போய் பாக்குறேன். இவரே உங்க பூஜையை பாத்துக்குவாரு. ஆமாம்மா. சந்தோஷம் சாமி. சரிம்மா, வரமா. அங்க பூஜைக்கு காத்துட்டு வாங்க, இருக்கா, வாங்க, பார்க்கலாம். யமுனா, என்னம்மா இதெல்லாம்? இப்ப எதுக்கு இந்த ஹோமம்லாம்? அம்மா, இப்பதான் பெரிய பிரச்சனையில இருந்து நீ மீண்டு வந்திருக்க. சித்த வைத்தியர் அவ்வளோ நம்பிக்கையோட சொல்லிட்டு போனாரு, பண்ணிடுவோமா? சரிம்மா. துர்கா, நீ அம்மா கூட இரு, நான் போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வரேன். சரிக்கா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இவர்தான் அந்த அப்ரண்டிஸா? வேலை கத்துக்க நான் ரெடி. ஏமா, இந்த அமெரிக்கன் மாப்பிள்ள தான் நீ சொன்ன அப்ரண்டிஸா? இப்போ எதுக்காக எல்லாரும் இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஏங்க, முதல்ல அந்த கண்ணாடியை கழட்டுங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. பின்ன என்னங்க, நீங்க பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் மேனேஜர் மாதிரி வந்து நின்னுட்டு வேலை கத்துக்க ரெடின்னு இந்த மெஸ் வாசல்ல நின்னு சொன்னா திரிக்க மாட்டாங்களா? ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்னங்க குறைச்சல்? நீங்க இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு நீங்க சாப்பாடு எடுத்து வச்சீங்கன்னா எல்லாரும் உங்களை தான் ஒரு மாதிரி பாப்பாங்க. அண்ணா என்ன இந்த ட்ரெஸ் பத்தி யாரும் எந்த குறையும் சொல்லல. ஆனா இந்த ட்ரெஸ்ஸுக்கும் நீங்க வேலை பார்க்க போற இடத்துக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லைன்னு நான் சொல்லல, அக்கா தான் சொல்றாங்க. அக்கா சொல்றாங்க. சரிங்க, இப்ப நான் என்னதான் பண்ணணும்? ஒண்ணும் இல்ல, தோ எங்க ராமர் அண்ணன் போட்டிருக்கிற ட்ரெஸ் மாதிரி சிம்பிளா ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க. இந்த ஆள் மாறியா? அடச்சை, எல்லாம் என் நேரம். ஹலோ பிரதர், நீங்க மைண்ட் வைஸ்னு சொல்லி சத்தமா பேசிட்டு இருக்கீங்க, என் காதுல விழுந்துருச்சு. ஏன் ட்ரெஸ்ஸை பார்த்து கேவலமா பேசுறீங்களா? என்ன மீறி நீங்க இங்க வேலை பார்த்துருவீங்களா? சார் சார், அப்படியெல்லாம் இல்ல சார். சார், மீ? ஆமா சார். சார், ஐ லைக் யூ சார். ஐ லைக் யூ சார். ஐயோ சும்மா இருங்க. அட சும்மா இருமா. முதல்ல என்ன ஒருத்தர் சார்னு கூப்பிட்டுருக்காரு, கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சார். ஏய் மரியாதைன்னா என்னன்னு இவரை பார்த்து கத்துக்கங்க. அண்ணன் சும்மா காமெடி பண்ணாத, சாராம்ல. அண்ணன் சும்மா இருங்க. இங்க பாருங்க, நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோட வந்தீங்கன்னா உங்களால ஓடி ஆடி வேலை செய்யவே முடியாதுங்க. வேர்த்து வடிஞ்சு நனைஞ்சு போயிருவீங்க. அதனாலதான் அண்ணன் போட்டிருக்கிற மாதிரி சாதாரண ட்ரெஸ்ஸா போட்டுட்டு வர சொல்றேன். சரி, கொஞ்சம் டைம் கொடுங்க, போய் மாத்திட்டு வந்துடுறேன்.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். முதல்ல போய் டைனிங் ஏரியாவுல இருக்கிற ஃப்ளோர் மொத்தத்தையும் க்ளீன் பண்ணுங்க. இதுதான் இன்னைக்கு உங்களோட வேலை. வாட்? ஃப்ளோர் க்ளீன் பண்ணணுமா? அட என்னங்க நீங்க தொட்டதுக்கெல்லாம் ஷாக் ஆயிட்டே இருக்கீங்க. இப்பதானே சொன்னேன் ஒரு தொழில் வெயிட். உங்களுக்கு என்ன? இப்ப நான் அந்த ஃப்ளோரை க்ளீன் பண்ண அவ்வளவுதானே? பண்றேன். பண்றேன். மாப் அங்க இருக்கு. ஆஹா. ஓகே. நன்றி. அண்ணே என்ன? க்ளீன் பண்ண சொன்னாங்க. அப்படியா? அதான் யோசிக்கிறேன். இருங்க வரேன். அண்ணே புடிங்க. என்னென்ன தண்ணி தெளிச்சு கோலம் போட போறீங்களா? இப்படி புடிச்சு இப்படி முக்கி நல்லா பிழிஞ்சு அப்படி சுத்தி அப்படி பண்ணணும். தொடங்க பாப்போம். பாத்துன தரைக்கு வலிக்க போகுது. நல்லா தொடங்கண்ண. ஒரு மாப்பு போடு தெரியுதா? இப்படி எடுக்கிறீங்களா? நல்லா போணும். நல்லா தொடக்கணும். தரைக்கு வலிக்குது இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. புடிங்க தொடங்க. நல்லா க்ளீன் பண்ணுங்க. அக்கா டேய் வாடா எடுத்துட்டு தொடச்சிக்கிட்டு இருக்கேன்டா. நீ நல்லா தொடச்சுக்கிட்டே இருந்த. அடச்சே, ரெசிபிக்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கு. என் வாழ்க்கையில இதெல்லாம் செய்வேன்னு நினைச்சு கூட பார்க்கலையே. என்னன்னு இப்படி நிமிர்ந்து நிக்கிற? சீக்கிரம் தொடங்க. சாப்பிடுறதுக்கு டைம் ஆச்சு. எல்லாரும் வந்துருவாங்கல. ஒரு வேளை ஒழுங்கா பார்க்க மாட்டீங்க. அங்க சரியா தொடங்கல, இங்க தொடங்க. போமா போ. பண்றேன். நான் அப்புறமேட்டு வருவேன். சுத்தமா பண்ணுங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சொல்லுங்க மேனேஜர். சார், ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார். என்ன விஷயம்? ராணி மேடம் டார்கெட் பண்ணணும்னு சொன்ன மாதிரி நம்ம 25 கடைகள்லயும் வியாபாரம் 1 கோடியை தாண்டிடுச்சு சார். ஓ வாவ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார். தாத்தா, என்ன விஷயம் தாத்தா? சித்தார்த், நம்ம ராணி சொன்ன மாதிரி சாதிச்சு காட்டிட்டாப்பா. ஆமாம்பா, இந்த தடவை தீபாவளிக்கு நம்ம கடையில சேல்ஸ் 1 கோடி பண்ணுவேன்னு ராணி சொன்னால, அத செஞ்சு காட்டிட்டாடா. அதத்தான் இப்ப மேனேஜர் போன் பண்ணி சொன்னாரு. ராணி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இன்சூரன்ஸ் விஷயத்துல கடை கையை விட்டு போயிடுச்சுன்னு தெரிஞ்சப்ப நான் ரொம்ப உடஞ்சு போயிட்டேம்மா. அதை நீ மீட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. இப்ப எனக்கு ரெட்டிப்பான சந்தோஷத்தை நீ கொடுத்துட்டம்மா. நல்லா இருமா. தாத்தா, நான் என்னோட கடமையை தானே செஞ்சேன்.
நீ இதை ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டமா, ஆனா இது எங்களுக்கு ரொம்ப பெருசுதான். வாழ்த்துக்கள் ராணி, நல்ல விஷயம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். சாப்பிடும்போது ரொமான்ஸ் வேற. நீ ஏன் சாப்பிட வரல? அத்தை, நம்ம போட்டு எல்லா பிளானும் சொதப்பிடுச்சு. இதுல சாப்பாடு ஒரு கேடு. தமன்னா, தமன்னா, ஏன் தம்பி, ஒரு சின்ன வேலை அவளை ரூம்ல வச்சு பூட்டணும், அத கூட உருப்படியா பண்ண முடியல. என்னத்த சொல்ல. இவங்க வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் பூட்டினது பொம்மின்னு தெரிஞ்சா இந்த வாய் வருமா? இந்த தாடிகாரனுக்கு ஒரு வார்த்தை சொன்னாதான் என்னவா, அப்படியே கிரீடம் இறங்கிருமா? எவ்வளவு பேர் சொன்னாலும் அவன் சொல்ற மாதிரி வருமா? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஏமா போன் போட்டு எடுக்கவே மாட்ற? அப்படியெல்லாம் இல்ல ராணி. எப்படியோ அந்த படுபாவிங்க கிட்ட இருந்து நம்ம மல்லிகாவை காப்பாத்தி அனுப்பிட்டடி. என்னது, மல்லிகாவை கடத்திட்டாங்களா? ரொம்ப சந்தோஷம் ராணி. நல்ல நாள் அதுவுமா. அந்த படுபாவிங்க மல்லிகாவை கடத்திட்டு போயிட்டானுங்களேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். உன்னை வேற கஷ்டப்படுத்திட்டேன் தீபாவளி கொண்டாட முடியாதபடி. சரி, நீ வேலையை பாரு, நான் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு போன் பண்றேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க கேட்டபடி அக்ரிமெண்ட்டும் ரெடி, அட்வொகேட்டும் வந்துட்டாரு. சைன் பண்ணிடலாமா? மகா, இவ்வளவு சீக்கிரம் நீ மனசு மாறி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுவேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல மகா. எனக்கு இதுவே ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. வாங்க தீபக். எப்படி இருக்கீங்க சார்? நீங்க என்ன பார்க்க வர வழியில தான் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. தலையில ஏதோ சர்ஜரி பண்ணிருக்குன்னு சொன்னாங்க. ஆர் யூ ஆல் ரைட் சார்? மைனர் சர்ஜரி தான். ஐ அம் ஆல் ரைட் நவ. மகா மேடம் போன்ல எல்லாத்தையும் சொன்னாங்க. உடனே இன்னொரு அக்ரிமெண்ட் காப்பியை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்க படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணுங்க. தீபக், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நீங்க எங்க சைன் பண்ணணும்னு சொல்லுங்க. இந்தாங்க. விக்ரம், இந்தாங்க. கொடுங்க. மகா, ஆர் யூ ஓகே? என்ன பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் விக்ரம். உங்களுக்கு எது சந்தோஷமோ அதை செய்யறதுக்கு தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இத்தனை நாள் நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியாம இருந்துச்சு. ஆனா நேத்து நைட்டு நீங்க பேசினதுக்கு அப்புறம் உங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் விக்ரம்.
கம்பல் பண்ணி யார்கிட்ட இருந்தும் அன்பை வாங்கவும் முடியாது கொடுக்கவும் முடியாது விக்ரம். கல்யாணம் ஆனதுல இருந்து இவ்ளோ நாள் உங்க மனசுக்குள்ள இவ்ளோ வேதனை பட்டிருப்பீங்கன்னு என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது விக்ரம். இனிமே அந்த கஷ்டத்தையும் வேதனையையும் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்பல. அதனாலதான் நான் எல்லாத்தையும் யோசிச்சு இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் விக்ரம். கையெழுத்து போட்டா 6 மாசம், இல்லனா இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தே நீங்களும் நானும் பிரிஞ்சிடலான்னு சொன்னீங்கல்ல. அப்படி நடந்தா என் குடும்பம் நிச்சயமா ஃபீல் பண்ணுவாங்கதான் விக்ரம். ஆனா அதுக்காக மட்டும் நான் இந்த முடிவை எடுக்கல. இன்னைக்கு இல்லனாலும் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியதான் போகுது விக்ரம். நான் இப்போ இங்க வச்சு கையெழுத்து போடுறதுக்கு ஒரே காரணம் இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த உற்சாகத்துல நீங்க சீக்கிரமே கியூர் ஆகி பழையபடி ஆயிருவீங்கங்கிற நம்பிக்கையில தான். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். புவனேஸ்வரி, வேண்டாம், போயிடுங்க. ஏன் வேண்டாம்? கொஞ்சம் சாப்பிடு, பட்னி கிடக்க வேண்டாம். இன்னும் யாரும் சாப்பிடல, நீ சாப்பிட்டாதான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நான் என்ன பண்ணணும்? ஏன் நான் சாப்பிடாட்டி நீங்க யாரும் சாப்பிட மாட்டீங்களா? சொல்லுங்க, சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா? என்ன பிளான் பண்ணாலும் அந்த ஜானகி தான் ஜெயிக்கிறா. என் வாழ்க்கையில ஒரு முறை கூட அந்த ஜானகியை ஜெயிக்க முடியல. என்கிட்ட இருந்து என் ரகுராம புடுங்கிட்டா, என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டா. இத்தனை வயசாகியும் நான் கன்னியாவே நிக்கிறேன். நான் உயிரோடு இருக்கிறதே அந்த ஜானகிய பழி வாங்கதான். பழிக்கு பழி வாங்கணும். புவனேஸ்வரி, கண்டிப்பா நீதாமா ஜெயிப்ப, உன்னால முடியும். இத சொல்லி சொல்லியே என்னை ஏமாத்துற நீ. அண்ணனா என்ன பண்ணிருக்க சொல்லு, என்ன பண்ணிருக்க? சின்ன வயசுல இருந்து நான் ரகுராம் மேல காதலா இருக்கேன்னு தெரியும்ல. என்ன பண்ண நீ? எனக்காக என்ன பண்ண? என்ன பண்ணணும் சொல்லுமா. ஒரு நல்ல அண்ணனா இருந்திருந்தா ரகுராமுக்கு கல்யாணம் முடிஞ்சதும் வேற நல்ல மாப்பிளையா பார்த்து புவனேஸ்வரிக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கணும். செய்யலையே. அண்ணா, இங்க இருந்து போக சொல்லு. என் கண்ணு முன்னாடி நிக்காம போக சொல்லு. மங்களம், வாயை மூடிட்டு போறியா இல்லையா? உள்ள போ, போன்னு சொல்றல. அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் நல்லது சொன்னாலே பிடிக்காதே. முதல்ல சாப்பிட வாங்க. போ. புவனேஸ்வரி, இப்ப என்ன பண்ணணும்? ஜானகியே கொலை பண்ணணுமா? சொல்லு. நைட்டே உயிரை எடுத்துறேன். ஏன் எனக்கு கொலை பண்ண தெரியாதா? உயிரை எடுத்தா ஜானகி செத்து போவா. அவ செத்தா என்ன ஆகும்? ஜானகி நினைப்பிலேயே அந்த ரகுராம் வாழ்வாரு. அதனால எனக்கு என்ன லாபம்? அப்பா, ஜானகிய ரகுராம் இருந்து பிரிக்கணும், பிரிச்சு தவிக்க விடணும். அத அத்தை பார்த்து ரசிக்கணும். அதத்தான் நீங்க செய்யணும். அவனுக்கு தெரியறது கூட உனக்கு தெரியல. நீ எல்லாம் ஒரு அண்ணன் முட்டாள். நான் முட்டாள் தாமா, ஒத்துக்கிறேன். நான் என்னதான் பண்ணணும் சொல்லு, நீயே சொல்லு. செய்யலனா கேளு. ஏ, எனக்காக நீ யோசிக்க மாட்டியா? எல்லாம் நான் உனக்கு சொல்லணுமா? ஜானகி ரகுராம் வெறுக்கணும், வெறுத்து ஒதுக்கணும், வெறுத்து வீட்டை விட்டு அனுப்பணும். ஜானகி ரகுராம பிரிஞ்சு தனி ஆளா நிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணு. முடியுமா? ரகுராம் எப்படிமா ஜானகிய வெறுப்பான்? வெறுக்க வைக்கணும். வெறுக்க வைக்க என்ன பண்ணணுமோ அத பண்ணணும். முடியுமா? முடியாதுல்ல? உன்னால முடியாதுல்ல? என்னால முடியும். செஞ்சு காட்டவா? எண்ணி 10 நாள்
10வது நாள் ரகுராம் ஜானகிய அவமானப்படுத்துவார். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீங்க கூப்பிட்டதுக்காக நான் அமெரிக்கா போகாம வந்துட்டேன்னு நினைக்காதீங்க. என் அம்மா டெத் ஆகும்போது உங்ககிட்ட ப்ராமிஸ் வாங்கினது ஞாபகம் வந்துச்சு. அதனாலதான் நான் திரும்பி வந்தேன். அதுக்காக நான் யாருக்கும் பயந்துட்டு இருக்கலாம் மாட்டேன். நீ யார சொல்றன்னு எனக்கு புரியுது மாயா. உங்க பெரியப்பா பேச்சுதான் அப்படி இருக்கும், ஆனா மனசு அப்படி இல்லடா. அவர் எது சொன்னாலும் அது ஒரு நீங்க சரின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது எல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நீங்க சொல்றது எல்லாம் நான் கேட்கறதுக்கு நீங்க ஒன்னும் என் அம்மா கிடையாது, ஜஸ்ட் பெரியம்மா, அவ்வளவுதான். இத பாருமா, நீ வீட்டை விட்டு போகணும்னு நினைச்ச விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்லல. ஏன்னா இந்த வீட்ல யாரும் உன்னை தப்பா ஒரு வார்த்தை கூட சொல்லிடக்கூடாது. உங்களையும் தப்பா நினைச்சிட கூடாதுன்னு தான் நானும் உங்களை பத்தி சொல்லல. எனக்காக நீங்க ஏன் கெட்ட பேர் வாங்கணும்? என்னதானே யாருக்கும் பிடிக்கல, நானே எல்லா கெட்ட பேரையும் வாங்கிக்கிறேன். அப்படி இல்லம்மா, எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா ஏத்துக்கிற காலம் வரும். நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு உன் எதிர்காலத்தை பத்தி யோசி. எதிர்காலமா? இங்கயா? நெவர். இங்க வந்ததுனால என்னை விட்டுட்டு எல்லாமே போயிடுச்சு. என்னோட ஃப்ரீடம், ஹாப்பினஸ், லைஃப் ஸ்டைல் எல்லாமே போயிடுச்சு. மாயா, எது நல்ல வாழ்க்கைன்னு வாழ்ந்து பார்த்தா தானடா புரியும். உனக்கான எதிர்காலம் இங்கதான் இருக்கு. அத நீயே உன் வாயால ஒரு நாள் சொல்லுவ பாரு. அது வரைக்கும் உங்க அம்மா கூட எப்படி நீ சுதந்திரமா இருந்தியோ அதே மாதிரியே நீ இங்க இருக்கலாம்டா. என்னது? இங்க நீங்களே ஒரு அடிமை. இதுல நான் சுதந்திரமா இருக்கலான்னு நீங்க ரைட்ஸ் கொடுக்கறீங்களா? ஒரு 6 மாசம் பொறுத்துக்கோமா. அதுக்கு மேலயும் உனக்கு இங்க ஒத்து வரலனா நீ அமெரிக்காவுக்கே கிளம்பிட. அப்ப நான் உன்னை தடுக்க மாட்டேன், சரியா? எதுவா இருந்தாலும் உன் நல்லதுக்காக தானே உங்க அம்மா சொல்லிருப்பா. அத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருமாயா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இதுல இருக்கிற போட்டோவுக்கும் இப்ப இருக்கிற தோற்றத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அவசரப்படாதீங்க, நல்ல நிதானமா பார்த்து சொல்லுங்க. சின்ன சந்தேகம் இருந்தா கூட சொல்லுங்க. மகா, போட்டோ அங்க பாத்துட்டு இருக்காங்க. இங்க கிச்சன்ல வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க போய் ஏதாவது பண்ணு மகா. அது அக்கா, ஒரு பிளான் இருக்கு, அத நீங்க தான் பண்ணணும். நானா? நான் என்ன பண்ணணும்?
என்ன மன்னிச்சிருங்கக்கா, எனக்கு வேற வழியே தெரியல. என்ன மகா? ஐயோ ஐயோ அக்கா, எரியுது. சித்தி. ஐயோ, என்னக்கா எரியுது? என்னாச்சு? அக்கா, பத்திரமா அக்கா. ஏன் இப்படி பண்ணீங்க? ஐயோ, என்னாச்சு? பால்ல கை. சித்தி, ஐயோ, பால்ல கை. ஐயோ, என்னாச்சு சித்தி? கடவுளே, நிக்கிற பாலுக்குள்ள. ஐயோ, பாலுக்குள்ள கைய வச்சுட்டாங்க. ஆமா. ஏங்க யாராவது போய் ஐஸ் கியூப் கொண்டு வாங்க. ஆமா, சில்லுன்னு இருக்கணும்ல, அந்த தண்ணியில கை வைங்க. ஐஸ் தண்ணி எடுத்துட்டு வாங்க, போங்க. ஐஸ் தண்ணி எடுத்துட்டு வாங்க. ஐயோ ஐயோ, அக்கா ஒண்ணு ஆகாதுக்கா, ஒண்ணு ஆகாது. அம்மா, இதுல கை வைங்க. கை வைங்க, விடுங்க. கை வைங்க. ஆயின்மெண்ட் இருக்கா வீட்ல? நான் எடுத்துட்டு வரேன், நான் எடுத்துட்டு வரேன். என்ன அர்ச்சனா, உனக்கு தண்ணி கூட சூடு பண்ண தெரியாது. நீ எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ற? மருந்து கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, போட்டு விட்டுட்டு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஐயோ, எரியுது. ஐயோ அக்கா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. கை பின்னாடி திருப்புங்க, போட்டு விட்டுட்டு. ஐயோ அக்கா, பொறுத்துக்கோங்க அக்கா. எரியுது. அர்ச்சனா, வலி தாங்க முடியல. அதான் இவ்வளவு கத்துறா. சீதா, நீ வாம்மா. வாங்கம்ல. வேண்டாம். வாம்மா சீதா. பாருமா, பாரு யாருன்னு பாரு. நல்லா பாத்தியா? இல்லப்பா, இதுல யாருமே இல்ல. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சீதா, இப்பவும் சொல்லுதேன், நடந்த சம்பவத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்பந்தம் இருக்குமா? அங்கிள், தப்பா எடுத்துக்காதீங்க, என்னால நம்ப முடியல. மாப்பிள்ள, உங்களை நம்புங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா ஒரு நாள் நீங்களே நம்புவீங்க. எல்லா உண்மையும் நான் வெளியே கொண்டு வருவேன். அன்னைக்கு நீங்க நம்புவீங்க. அப்பா, நீங்க ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. என்ன பத்தி கவலைப்படாதீங்க. பாஸ் என்ன பாத்துப்பாங்க. மாப்பிள்ள ராம்காக மட்டும்தாமா உன்னை விட்டுட்டு போறேன். இல்லனா எப்போ உன்னை கூட்டிட்டு போயிருப்பேன். அங்கிள், சீதா என்னோட உயிர். எது வாழ்க்கை நினைச்சனோ அது வாழ்க்கை இல்லை, அது வேற. அன்பும் பாசமும் கலந்ததுதான் வாழ்க்கைன்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே சீதா தான். சீதாவை எனக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் பத்தாது அங்கிள். அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தா நான் உங்களுக்கு மகனா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு மகன் இல்லையேன்னு ஒரு சின்ன கவலை இருந்தது. அதனாலதான் சீதாவை இஷ்டப்படி வளர்த்தேன். சீதா ஆம்பளை பிள்ளை மாதிரி தான் வளர்ந்தா. இப்ப அந்த கவலை இல்லை எனக்கு. இனிமேலும் அந்த கவலையே இருக்காது. நீங்க இருக்கீங்களா? நீங்க எனக்கு
இல்ல எங்களுக்குன்னு இருக்கீங்க மாப்பிள்ள. சீதா பாத்து போங்கப்பா. போயிட்டு வரம்மா. வரம்மா. என்னாச்சு சீதா? ஒன்னும் இல்ல பாஸ், சும்மா தான் பார்த்தேன். வாங்க போலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மொத்தமா மறந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். ஞாபகப்படுத்தாதீங்க, என்ன விட்டுருங்க. இனி என் வாழ்க்கையில உங்க குடும்பத்துக்கு எந்த இடமும் இல்லை. நீ சொல்ற எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். என் குடும்பம் தப்பு பண்ணிருக்கு. உன் கோபத்திலயும் நியாயம் இருக்கு. அதுக்கான தண்டனையா இத நான் ஏத்துக்கிறேன். ஆனா நான் என்னமா பண்ண? நான் என்ன பண்ண? அந்த பிரச்சனை நடக்கும்போது நான் ஊர்லயே இல்லையே வித்யா. ஒருவேளை நான் இருந்திருந்தேன்னா நீ அன்னைக்கு எடுத்த அதே முடிவைதான் நானும் எடுத்திருப்பேன். அப்படி இருக்கும்போது ஏன் மேல உனக்கு என்ன கோபம்? என்ன எதுக்காகமா நீ ஒதுக்கி வைக்கிற? ஏன்னா அது உங்க குடும்பம். உங்களை ஏத்துக்கிறதும் அந்த குடும்பத்தை ஏத்துக்கிறதும் வேற வேற இல்ல. என்ன விட்டுருங்க, நிம்மதியா வாழ விடுங்க ப்ளீஸ். வித்யா, நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்திருக்க மாட்டேன். வித்யா, நீங்க பார்த்த வித்யா நான் இல்ல. அவ செத்துட்டா. இது வேற வித்யா. இனி செத்து போனவளை தேடி வராதீங்க. அவ திரும்ப உயிரோட வரவே மாட்டா. வித்யா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்பரா பேசணும்? சொல்றா, எப்படி பேசணும்? டேய், அத்தை மாமான்னு பாசமா உறவாடணுமா? என் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்களே பாவிங்களா. இதுக்கு தாண்டா உங்க குடும்பத்தோட உறவே வேண்டான்னு வாழ்ந்துகிட்டு இருக்க. ஆனா விதி விளையாடிடுச்சு. டேய் 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 டேய், நாம நினைச்சா எல்லாத்தையும் மாத்தலாம்டா. வித்யா வாழ்க்கையை சரி பண்ணலாம்டா. எங்களை பிரிஞ்சிருந்தாலும் வித்யா சஞ்சய நினைச்சுக்கிட்டே இருப்பாடா. அவங்கள நாம தான்டா சேர்த்து வைக்கணும். என்ன சிம்பத்தி கிரியேட் பண்றீங்களா? உங்க பையனை பத்தி யோசிக்காம என்னால வாழ முடியாதா? எனக்கு யாரோட துணையும் தேவையில்ல. என்னால தனியா வாழ முடியும். விட்டுருங்க. வித்யா, ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.